அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அடடா, இன்னைக்கு எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. பைங்கிலி, ஹே பைங்கிலி, ஹே ஜோ, குட் மார்னிங். குட் மார்னிங்கா? குட் ஆஃப்டர்நூன் ஆயிடும். என்னடி இன்னும் இப்படி இருக்க, ஆபீஸ் கிளம்பலையா? அது வந்து டைம் என்ன ஆகுது, ஏன்டி எழுப்பாம விட்ட? அச்சோ பைங்கிலி, அலாரம் அடிச்சது கூட கேட்கல, சரியான தூக்கம். அம்மாமா, அப்பா ஆபீஸ் போயாச்சா? அப்பா இல்லடி. இல்லையா? மணி 10 ஆச்சு. இது என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா, ஏய் ஒரு நிமிஷம். என்னடி? கம்பெனியை திறந்தாச்சு, வேலை அது பாட்டுக்கு நடக்கும். அப்பா எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. கால் பண்ணி சொன்னாங்களா? ஏன் பையங்களே, என்னாச்சு? அப்பாவுக்கு எதுவும்? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் சீக்கிரம் எழுந்து எனக்கு அப்பாவுக்குலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு போவ. இன்னைக்கு எழுந்திருக்க லேட் பண்ணிட்ட. அப்பாவும் எதுக்காக எழுப்பிக்கிட்டு? நேத்து வேற அப்படி இப்படி என்னென்னமோ நடந்து போச்சு. அதான் நீயா ரெஸ்ட் எடுத்து எழுந்து எப்போ கிளம்பி ஆபீஸ் கிளம்புறியோ அப்ப எல்லாரும் போய்க்கலான்னு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லூசாடி நீ? லூசா? நானா? நீயே தான். நான் தான் தூங்குறேன், எழுந்திருக்கல. அப்பா எப்பவும் போல ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே? அது இன்னைக்கு முக்கியமான வேலை இல்லடி. என்னமோ பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. சரி வா போலாம். சாப்பாடு ரெடியா இல்ல வெளியே சாப்பிட்டுக்கலாமா? ஏய் அதெல்லாம் இன்னைக்கு விதவிதமா ரெடி ஆகுது. விதவிதமாவா? அது ஒண்ணு இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அத செலிப்ரேட் பண்றோம். எனக்கு என்னமோ நீங்க ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரியே தோணுது. சரி நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி, ஏன் அவசரப்படுற? பைங்கிலி. ஜோ, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. கழுத்துல தாலி, நெத்தியில குங்குமம். வாவ், ரொம்ப 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 அழகா இருக்க. இப்ப மட்டும் வந்து உன்னை ஜீவா பார்த்தான்னு வச்சுக்கோ. பார்த்தா ஐயோ அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிருவான். ஆமாடி, ஏன் தூக்க மாட்டான்? நான் ஆட்டுக்குட்டி பாரு, அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு. இல்ல அது வந்து, ஏய் எனக்கு பேச டைம் இல்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? கொண்டுட்டு வரேன்டி, இங்கே இரு. ஏன்? சாப்பாடு எடுத்துட்டு ஐயோ ஹாலுக்கு கொண்டுட்டு வா. ஹாலை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், வந்தா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஐயோ எதுக்குடி இப்ப இந்த வேலையை பாக்குற? ஏய் அவசரப்படாத, 5 நிமிஷம் ரூம்க்கே கொண்டு வரேன், வெயிட் பண்ணு. நீ கம்பெனிக்கு தேவையான ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஐயோ அதை மறந்துட்டேன். நீ அதை எல்லாத்தையும் எடுத்து வை, 2 பேருக்கு சேர்த்தே சாப்பாடு கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேடி. கரெக்டா டைமிங்க்கு கிளம்பிட்டா. ட்ரெஸ் எல்லாம் சூப்பர் தான், பர்ஃபெக்டா இருக்கா. நான் இவ வீட்டை விட்டு வெளியே போகுங்கள, ஜீவா ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்கும். ஓகே டைமிங் கரெக்டா செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஜீவா தம்பி கிளம்பிட்டேன்னு போன் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நம்ம பொண்ணு அப்பவே எழுந்துட்டா. இந்நேரம் ஆபீஸ்க்கு நினைச்சு கிளம்பி ரெடியா தான் இருப்பா. ஆனா வர்றவங்க கிட்ட இப்படி நடந்துக்க போறாளோன்னு யோசிச்சாதான் பயமா இருக்கு. எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும். ஜீவாவோட குடும்பம் தெரியும், எத்தனை ஃபேமிலி எப்படின்னு ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம பொண்ணு வாழ போறா. ஆனா அவங்க குடும்பத்தை எதுவும் யாரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பொண்ணு பேசிடக்கூடாது. ஆனா நம்ம பொண்ணையும் குத்த சொல்ல முடியாது. அவசரப்பட்டு தாலியை கட்டுன்னு சொல்லிட்டேன். அது கூட என் தங்கம்மா நன்மைக்காக தான். அந்த சைக்கோவை நினைச்சு எத்தனை நாள் கஷ்டப்பட்டுப்பா. என் புள்ள சரியா தூங்காம சாப்பிடாம. இனி அவனை பத்தி என்ன கூட என் பொண்ணுக்கு வராது. அது மாதிரி என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு என்னோட ஆசை. எல்லாம் ஓகே, ஆனா தங்கம்மாவுக்கு பிடிக்கணும். ஜீவாவை பத்தி பிரச்சனை இல்ல, தம்பி ரொம்ப பொறுமையா, அது மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பையனும் கூட. நம்ம தங்கம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ பார்த்து நடந்துக்குவாரு. நம்ம தங்கம்மா தான் ரத்ன ஃபேமிலி வீட்டுக்கு போறேன்னு சொல்லணும். அங்க போய் அவ வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். கூட்டு குடும்பமே வேண்டான்னு வெறுக்கிறவ இந்த குடும்பத்துலதான் ஒரு சொர்க்கமே இருக்குன்னு அவளுக்கு புரியணும். அதுபடி என் தங்கம்மாவை எல்லாரும் நல்லா பாத்துக்கணும். இங்கதான் ஒத்தையில ஒரு பிள்ளையாவே தனியாவே இருந்துட்டா. ஆனா அங்க எல்லார் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் தங்கம்மா நல்லபடியா வாழணும். அத நான் பாப்பேன், கண்டிப்பா பாப்பேன். கார் சத்தம் கேக்குது. ரத்னம் சார் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமா சார். தம்பி வாங்கப்பா, வாங்க. ஹலோ, ஹாய் சார். தம்பி வாங்கப்பா. ரத்னம் சார் வாங்க. ஏய் மதி, வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. எம் தங்கம்மா சார். இத கூப்பிடுறேன் தம்பி. ஐயோ இருக்கட்டும் சார், ரூம்ல இருக்காங்களா? ஆமா தம்பி. ஒரு நிமிஷம். ஏய் மதி, வாசுகி. ஜோதிகா உள்ள ரூம்ல தான் இருக்காங்களா? ஓகே. போங்க உள்ள போங்க. சார் உங்க பொண்ணை பார்க்கணும் பேசணும். அதுதான் சார் எல்லாருமே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. வந்ததும் நாங்க ஜோதிகாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கட்டும் தம்பி. ரத்னம் சார் இந்த தட்டு பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்ப கொண்டு வந்துருவாங்க சார். சரிங்க தம்பி. சிந்து நீ உள்ள போமா. ஆமா போங்கடா, உள்ள போங்க.
அடடா வந்துட்டாங்களோ? சவுண்ட் கேக்குதே. பைங்கிலி என்ன சவுண்ட் இது? தெரியலையே. நம்ம வீட்டுக்கு யார் வரா? நிறைய பேர் ஹலோ, உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. அது வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க. ஹாய். ஹாய். ஜோதிகா, நான் சுபா. தெரியுமே, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தேனே. அது என்ன உங்க வீடு? இனி நம்ம வீடுன்னு சொல்லு. நம்ம வீடா? ஆமா, இனி அது நம்ம வீடுதான். ஜோதிகா. ஹாய் வேணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரத் ப்ரோ உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. வேணி, ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஜஸ்ட் மிஸ்ஸா? என்ன? சரத் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எப்படியாவது என் லவ்வ சொல்லிடலாம் அப்படிலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்ன, அதுங்கள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் ஓகே, ஆல் தி பெஸ்ட் வேணி. சரத் சார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அதுல நீ ரொம்ப லக்கி வேணி. சரிதான், அவர் அப்பப்போ பைங்கிலிக்கிறாரு. இங்க வந்ததும் இவளும் சரத்து. என்னங்க? இருங்க இருங்க, உங்களை வீட்டுல வந்து கவனிச்சுக்கிறேன். ஹே பைங்கிலி. சிந்து, ஜஸ்ட் மிஸ்ஸா? அந்த அளவுக்கு எங்க அண்ணனை பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆளு தெரியுமா? ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன லவ்வ கூட சொல்ல முடியாம போச்சு. ஐயோ, ரொம்ப ஃபீல் பண்றாளே சிந்து. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அண்ணி, இருந்தாலும் நல்லா இருக்கு. எது, நான் கடுப்பாகிறதா? இரு, இதுக்கு சேர்த்து உங்க அண்ணனை கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. சிந்து, சொல்லு பைங்கிலி. அப்புறம் உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதா? அந்த சூர்யா ரொம்ப ரொம்ப மோசமானவன். இங்க ஜோவியை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? அவன் சித்தார்த் வாய்ஸ்ல பேசி. ஐயோ பைங்கிலி, அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. இன்னைக்கு எங்க அண்ணன் சரத் ஏன் இங்க வரல? ஏன் பாரு வாசுகி, பயங்கர துடிப்பாதான் இருக்கா. ஐயோ, இந்நேரம் சரத் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. என்ன நல்லா இருக்குமா? உன்னை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் படுத்தி பார்க்கலாம். எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. என்ன சொல்லுங்க, ஏன் சரத் சார் வரல? பைங்கிலி, அந்த சூர்யா, தாஸ், தர்மா உங்க கேஸ் விஷயமா தான் அண்ணன் இங்க வரல. இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி ஓகே, எப்படியோ எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு ஆயாச்சு. அடிக்கடி நீங்க எல்லாரும் இங்க வந்து போய் இருக்கதான் செய்வீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சரத் சாரோட வாங்க. ஐயோ சொல்லிட்டேல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோம். தேங்க்யூ. சரத்து என்னங்க தேங்க்யூ சொல்றா, சிரிக்கிறா, குதிக்கிறா, அவ்வளவு ஹாப்பியா மாறா. இதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சேர்த்து மாத்து ரவுண்டு கட்டுறேன். அப்புறம் நீங்க எல்லாம் என்ன திடீர்னு? திடீர்னால வரணும், நேத்தே பிளான் பண்ணி தான் வந்தோம். ஜோதிகா, என் அண்ணன் பொண்டாட்டி நீ. அண்ணின்னு கூப்பிடணுமா இல்ல பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாமா? சி அண்ணியா? இல்ல வேண்டாம். என்னாச்சு? நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கலாம். இந்த உறவு முறையெல்லாம் வேண்டாம். அப்பட நம்மள மாதிரி தான். ஆமா. என்ன நம்மள மாதிரியா? ஆமா ஜோதிகா, நாங்க எல்லாருமே அப்படித்தான். மச்சா மண்டாட்டி, குழந்தை மண்டாட்டி அப்படியெல்லாம் நாங்க நினைச்சுக்க மாட்டோம். இது மாதிரி சிந்து எங்க நாத்தனாரா நினைக்கவே மாட்டோம். நாங்க 5 பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா ஜோதிகா, அதே மாதிரி நாங்க எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்குவோம். மதிதான் எங்க வீட்டு மூத்த மருமக. ஆனா அவளையும் போடி வாடிதான் அப்படி கூப்பிட்டாதான் எனக்கும் பிடிக்கும். ஓ இது கூட கேட்க நல்லா இருக்கே. ஜோதிகா, அப்புறம் நாங்க எல்லாருமே உன்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி நீயும் எங்க எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடு. ஜோ சொல்லு சிந்து, என்ன வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆளை பத்தி கேட்கவே மாட்டேங்கிற. என்ன ஏன் ஆளா? என்ன ஏன் ஆளுன்னு சொன்னாலும் கோச்சுக்குவா. என்ன? ஐயோ மதி, நான் பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடலாம். கேளுங்க எல்லாரும் கேளுங்க. சரத் சார் மேல அவ்வளவு ஆசைப்பட்டேன். வீட்டெல்லாம் தூக்கம் வராத அளவுக்கு அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் யோசிச்ச நேரமும் என்னமோ டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து டக்குன்னு பார்த்தா ஜீவா கண் முன்னா அழகா ஹேண்ட்ஸமா தெரிஞ்சாரு. அதை விட அவர் பேச்சு, ஐயோ அவர் பேச்ச கேட்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அவரையும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரலாமான்னு யோசிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆமா சிந்து. பைங்கிலி சொல்லு சுபா, உங்க சொந்தக்காரங்க இல்ல பந்தக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் சரி, ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், கல்யாணமே ஆகல அப்படிங்கிற பர்சனை என் கண் முன்ன கொண்டு வந்து காமியே. என்ன பார்த்ததுமேவோ இல்ல எனக்கு அவரை பிடிச்சதுன்னா கண்டிப்பா 1 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிரும். ஐயோ பாவம், ஓ நிலைமை இப்படியா போகணும்? அட போங்கப்பா, இதெல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ். நான்லாம் ரொம்ப ஹாப்பியா பண்ணுவேன். பைங்கிலி நீ ரொம்ப ஜாலியா இருக்க. எப்பவுமே அப்படித்தான். நம்மளால முடிஞ்சது நம்மள சுத்தி உள்ளவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். அதை விட இந்த ஜோ எப்ப என்ன யோசிக்கிறானே தெரியாது. நல்லா இருப்பா, திடீர்னு பீஸ் போன பல்பு மாதிரி ஆஃப் ஆயிடுவா.
அப்ப நம்ம இப்படி லோட லோடன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருந்தோம், அப்பா உடனே பிரைட் ஆயிடுவா. ஓ ஜோ, அப்பலாம் நீ ரொம்ப யோசிக்கிற பொண்ணா? யோசனை இல்ல ஜோதிகா, கவலையே படாத. எங்க வீட்டுக்கு வா, நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஆல்வேஸ் ஹாப்பி தான். ஏன்னா என்னை பத்தி உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். மறக்க மாத்திர கூட அம்மா கிட்ட பேசி சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுட்டு இவ்வளவு கஷ்டம் கவலை இருக்கட்டும், அம்மா என்ன நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா அம்மா என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. லைட்டா ஒரு துளி வெளிச்சம் தெரியாதான்னு நினைச்சிட்டு இருந்த என் வாழ்க்கையில எத்தனை மாமா குடும்பம், இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். குடும்பத்துக்குள்ள நான் எப்ப வந்தேனோ இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முகம் லைட்டா வாடிட்டா கூட எல்லாரும் வந்து என்ன அந்த இதுல இருந்து மறக்க வச்சு பேசி சந்தோஷமாக்கி, என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அம்மா ஆசீர்வாதமோ என்னமோ இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லைஃப்ல நான் என்னென்னலாம் தொலைச்சேனோ அவ்வளவு சந்தோஷமோ இப்ப எனக்கு டபுள் மடங்கு கிடைச்சிருக்கு. நீயும் சந்தோஷமா வா ஜோதிகா, நம்ம வீட்டுக்கு வா. மனசுக்குள்ள கவலைன்னு எப்பவுமே இருக்காது. நம்மளும் குழந்தை மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். என் அப்பா திரும்பி என்ன பார்க்க முடியாம இருந்தப்போ அவர் அப்பான்னு கூப்பிட்டு அவர் இங்க சந்தோஷமா இருந்தாருன்னா அதுக்கு நீதான் காரணம் ஜோதிகா. என்னோட கஷ்டத்துக்கு ஃபுல்லா காரணம் எங்க அப்பா தான். நான் கடைசி நிமிஷத்துல அவரால் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனை சந்தோஷமா பாத்துக்கிட்டது நீ ஒரு பொண்ணா. அதனால அதுக்காக நான் சொல்றேன், எங்க வீட்டுக்கு வா, நீ சந்தோஷமா இருப்ப. இதை விட ஜீவா இப்ப கூட ரத்னமாமாவே சொன்னாங்க, எங்க கம்பெனி எங்க கைய விட்டு போயிருக்கோம். இதை ரொம்ப ஷார்ப்பா யோசிச்சு இப்ப அவ்வளவு தூரம் எங்க மாமா உருவாக்கின கம்பெனி எங்க கையில இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜீவா தான். இந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டான பையன், அதை விட ரொம்ப பாசக்கார. ஜீவா மட்டும் எங்க வீட்டுல இருந்தா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அந்த அளவுக்கு பாத்துக்குவான். எங்களையே அப்படின்னா உன்னை எப்படின்னு யோசித்துக்கோ. ஆமா ஜோதிகா, எதிர்பார்க்காம திடீர்னு தாலியை கட்டிட்டா. இவன் நல்லவே இல்ல அப்படி இப்படின்னு எதையும் யோசிக்காத. ஏன்னா ஜீவா சொன்னா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் பழகுறோம். அந்த ஒரு சிச்சுவேஷன். ஆனா எனக்கும் ஜோதிகாவை ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு உரிமையில தான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன்னு சொன்னா. ஜோதிகா, நீ ஃப்ரெண்டா பார்க்கலாம். நான் உனக்காக கடைசி வரைக்கும் அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். என்னன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். இல்ல அது வந்து ஜோதிகா, இப்பவே நீ புரிஞ்சுக்கணும், இப்பவே எங்க கூட வரணும்னு நாங்க சொல்லல. ஆனா ப்ளீஸ் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வா. ஏன்னா பெரியவங்களா முடிவெடுத்தது உனக்கும் ஜீவாவுக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முறைப்படி கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இப்பவே உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணுதா. அடிக்கடி எங்க வீட்டுக்கு வா. ஆமா ஜோதிகா, நீ கண்டிப்பா வா. நீ வர வர பழக பழக எங்க ஜீவாவோ உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன ஜோதிகா? இல்ல உங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா? எங்களுக்குள்ளனா எங்க 5 பேருக்குள்ளயா? ஆமா, எப்படி எல்லாரும் ஒண்ணு போல? ஏய், யாராவது சண்டை போடாம இருப்பாங்களா? அப்படா சண்டை போடுவீங்களா? அதெல்லாம் சூப்பரா சண்டை போடுவோம். ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நல்லா சண்டை போட்டுக்குவோம். அப்படியா? சண்டை போடுவீங்களா? ஆனா இப்போ நீங்க எல்லாம் ஜோதிகா, சண்டை வராமலாம் இருக்காது. சண்டை போட்டுக்குவோம், ஆனா அது 1 மணி நேரம் தாங்காது. அடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி நாங்க எல்லாரும் பேசிக்குவோம். ஆமா ஆமா, ஏன்னா எங்க சண்டை அந்த லெவல்ல தான் இருக்கும். அடடா, ஜோதிகா யோசிக்கிறா. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு வெறுத்தவ இப்ப கூட இந்த கூட்டு குடும்பத்துல போய் நான் வாழவான்னு அவ கல்யாணம் ஜீவா எல்லாத்தையும் வெறுத்ததுக்கு காரணம் இந்த கூட்டு குடும்பம் தான். ஆனா அவங்களே வந்து இப்படி எல்லாம் பேசும்போது கண்டிப்பா ஜோதிகா ஆசைப்படுவா, இந்த குடும்பத்துக்குள்ள நானும் ஒருத்தியா இருக்கணும்னு. ஜோதிகா, நீ ஆசைப்படுவ, சீக்கிரம் உன் மனசு மாறும். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரத்னம் சார், வைர சார், நான் எதிர்பார்க்கல. நீங்க சொன்னீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு. ஆனா இப்படி மொத்த ஃபேமிலியோட. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சத்யமூர்த்தி, என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் தான் சொல்லிட்டேல, கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சார், ஏற்கனவே நம்ம எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணனால அந்த ஒரு சூழ்நிலையில டக்குன்னு தாலியை கட்டுன்னு சொல்லிட்டேன். ஓகே சத்யமூர்த்தி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம், அதனால ஒன்னும் தப்பு இல்ல. சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதி இல்லாமே போயிடும். இப்ப கூட அப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணி தான் அதுல மீண்டு வந்திருக்கேன். நான் தான் சொன்னேன் சித்தார்த்திய மாப்பிள. ஆமா சார், இப்போ ஓகேவா சார்? மாப்பிள எல்லாத்துக்கும் சரின்னு. சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு மாப்பிள. ஓ அப்படியா சார்? உங்க வீட்டுக்கு யாராவது வராம இருப்பாங்களா? அதெல்லாம் உங்க குணம் சார். உங்க குணத்துக்கு உங்க வீட்டு பக்கம் எல்லாருமே இழுக்கும், யாரையுமே வெறுக்க வைக்காது சார். அண்ணே, போதும் போதும், ரொம்ப பெருமையா பேசுறீங்க. ஆமா, அது வந்து அண்ணே, உங்களுக்கு தெரியும் நினைக்க, நாங்க தான் ஜீவாவோட அப்பா அம்மா. நான் தான் அவரோட அப்பா. என் பேரு ராகவ். என் மனைவி பேரு மரகதம்.
வணக்கம் சம்மந்தி. வணக்கம் வணக்கம். இங்க எதையுமே யோசிக்காதீங்க. எங்க மச்சான் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. உங்க பொண்ணு தான் எங்க வீட்டு மருமகன்னு. இப்ப கூட எங்க கையோட உங்க வீட்டு பொண்ணை அனுப்பி விடுங்க. எங்க வீட்டு பொண்ணை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். ஐயோ, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அண்ணே, ஜோதிகாவுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. உங்களுக்கு சம்மதம்னா நாங்க தாராளமா கூட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். எனக்கும் ரொம்ப ஆசைதாமா, உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைதான். ஆனா என் பொண்ணுதான். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. திடீர்னு கல்யாணம் ஆனதோ இந்த பொண்ணை உடனே ஏத்துக்க முடியும். நம்ம உடனே ஒரு பொண்ணோட மனசை மாறுன்னு சொல்ல முடியாது, மாத்தவும் முடியாது. வெயிட் பண்ணுவோம் சார், தப்பே இல்ல. ஆமா 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 தம்பி. நான் தம்பி அவ கொஞ்சம் நீங்க தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாத்தி கொண்டு வரணும். சத்யமூர்த்தி, நீங்க வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன். நீங்க ஏதோ ஜோதிகா ப்ராப்ளம். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணு இல்ல ரத்னம் சார், நாங்களும் மொத்தமா கூட்டு குடும்பமா இருந்துதான் வந்தோம். ஜோதிகா சின்ன பிள்ளையில இருக்கும் போதேவும் உங்கள மாதிரி எல்லாம் இல்ல. கூட்டு குடும்பங்கிறது எங்க அப்பா, அவர் எல்லாரும் ஒண்ணு மண்ணமா தான் இருக்கணும். தனியாலாம் நான் யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ள இருங்கன்னு என் கூட பிறந்து வந்தவங்க, எங்க அப்பா கூட பிறந்து வந்தவங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள எல்லாரும் அனுசரிச்சுதான் இருந்தோம். ஆனா யாருக்கும் எந்த ஒரு ஒத்துமையும் கிடையாது. ஒரு நாள் சம்பளம் அதிகமா வாங்குறாங்க, கம்மியா வாங்குறாங்க. கூட்டு குடும்பத்துக்குள்ள நாங்க மொத்தமா போட்டு நாங்க எங்க பிள்ளைங்களை எப்படி பார்க்க, அந்த மாதிரி பிரச்சனை தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இதுல ஜோதிகாவேவும் அவ அண்ணன் தம்பி தங்கச்சி யார்கிட்டயும் பேசினாலும் அவங்க பெத்தவங்க பேச விட மாட்டாங்க. ஜோதிகாவை திட்ட சார் சொல்றதுக்கு என்ன, அப்ப எனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. இவன் மட்டும் வீட்டுக்குள்ள வேலை வெட்டி இல்லாம நாங்க சம்பாத்தியம் பண்ணதை நல்ல உபசா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு என் கூட பிறந்தவங்களே பிரச்சனை பண்ணி, அதனால என் மனைவிய ஏதாவது ஒரு பேச்சு பேசி அவளை கஷ்டப்படுத்த, என் தங்கம்மா என் பொண்ணு என்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அடிக்க திட்ட இருந்து வெறுத்துட்டா சார். அவ அதுவும் இல்லாம குடும்ப பிரச்சனையில தான் என் மனைவி என்ன விட்டு போனா. யோசிக்காம விட்டுட்டா சார், யோசிக்காம விட்டுட்டா. நான் இருக்கேன், நமக்கு பொண்ணு இருக்குங்கிறத யோசிக்காம ஒரு தடவை பிரச்சனை வந்தப்ப அவளை போட்டு திட்டி, நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு வேலை இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. தாங்கிக்க முடியாம அவ ஐயோ சம்மந்தி, புரியுது. எங்க சம்மந்தி, இப்பெல்லாம் ஒரு சில பேர் தான் மனுஷாளுகளை மனுஷங்களா பாக்குறாங்க. இப்படி எல்லாருமே காசை தான் பாக்குறாங்க. காசை வச்சுதான் மனுஷங்களே எடை போடுறாங்க. அந்த அளவுக்கு இப்ப மாறி போச்சு. என்ன பண்றது? இதனால இப்படி ஒரு உயிர் போயிடுச்சுன்னா. ஆமா சம்மந்தி, வெறுத்துருச்சு எல்லாம். என் மனைவி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் மனசு என்ன நினைச்சு உயிரை விட்டாலோ, என்கிட்ட இருந்து போன வேலை என்கிட்ட திரும்ப வந்தது. இதுல சம்பாத்தியம் பண்ணி அடுத்து நானும் சொந்தமா வைக்க ஆரம்பிச்சேன். என் மகளுக்கு 10 வயசு இருக்கும்போது இதெல்லாம் நடந்த சம்பவம். நான் அவளுக்கு 15 வயசு ஆகும்போது 5 வருஷத்துல நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். எல்லாமே என்னால முடியும்னு பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது பலபடி சொந்த பந்தம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. நான் என்கிட்ட நான் காசு பணம் வந்துருச்சு. 2 வருஷம் திரும்ப என் கூட இருந்தாங்க. 2 வருஷத்துல எல்லாத்தையும் என்ன ஏமாத்தி, நான் ஓ தம்பி ஓ அண்ணன், உனக்கு நீ சும்மா இருக்க மாத்திரம் உனக்கு நான் அதை பார்த்தேன்னு இதை பார்த்தேன்னு அப்படி இப்படின்னு சொல்லி, நானும் உன் கம்பெனில பார்ட்னரா இருக்கேன், நான் வேலை பாக்குறேன்னு கம்பெனியே ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் என்ன ஏமாத்தி வாங்கிட்டு அடுத்த தெருவுல விட்டுட்டாங்க. பொண்ணு அப்பதான் காலேஜ் படிச்சா. அவளை கூட்டிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் இழந்து வெளியே வந்தேன். என் வாழ்க்கையில 3வது தடவை கடவுள் கொடுத்த சான்ஸ். என்னதான் சொந்த பந்தம் இப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அவனோட ஹெல்ப்னால திரும்பவும் தொழில் தொடங்கி அப்பதான் முழுக்க என் பொண்ணு என் கூட சப்போர்ட்டா இருந்தா. படிக்கவும் செய்வா, கம்பெனியவும் பாத்துக்குவா. அப்பவே என் கம்பெனிக்கு பார்ட்னர் அவதானு அவளையே எல்லாத்தையும் பார்க்க விட்ட. இந்த அளவுக்கு திரும்ப ஒரு 5 வருஷத்துல இந்த அளவுக்கு என் கம்பெனி வந்ததுன்னா அதுக்கு என் பொண்ணு தங்கமா தான் காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா சார். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டுட்டா. அதுக்காகவே அவ சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து செய்வேன். இப்ப இந்த வாழ்க்கைக்கு நான் அவசரப்பட்டதும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணம் தான். ஏன்னா எனக்கு தெரியும், உங்க குடும்பத்துக்குள்ள என் பொண்ணு போனா அவ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷத்தை மட்டும்தான் பாப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அவளுக்கு புரியல சார். கூட்டு குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்துல நொந்து போய் வெளியே வந்தனால அவன் மனசுக்குள்ள பயம் மட்டும்தான் இருக்கு. திரும்ப உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டா திரும்ப பழைய கஷ்டப்புள்ள நமக்கு வந்துருமோன்னு பயப்படுறா சார். ஓ, இதனாலதான் ஜோதிகா நம்ம கூட சரியா பேச மாட்டேங்கிறா, கோபப்படுறாளோ? ஜோ, நீ நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பம் கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இங்க பணங்காசு எப்பவுமே பெருசு கிடையாது. அன்பு பாசம் மட்டும்தான் பெருசு. அதை நான் கண்டிப்பா உனக்கு புரிய வைக்கிறேன். ஓ, இதுதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா? மதனி, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு மரகதம். நம்ம எப்படியாவது ஜோதிகாவை பேசி நம்ம வீட்டுக்கு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ கூட்டிட்டு போயிடணும். கூட்டிட்டு இல்ல மதனி, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க நம்ம கூட எல்லாம் பழக அவ மனசுல உள்ள அந்த சொந்தக்காரங்க வெறுப்பு, கோபம் எல்லாமே போகும். மரகதம், ரொம்ப கரெக்டா சொன்ன. எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுன்னு கண்டிப்பா ஜோதிகாவுக்கு நம்ம புரிய வைக்கலாம். சரி, ஓகே. அப்பனா பெரியவங்க நம்ம சொல்றத கேட்டு கண்டிப்பா அந்த பொண்ணு வருவா. வாரத்துல 2 நாளோ 3 நாளோ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிடணும். சரிங்க மதனி. ஜீவா. ஜீவா தம்பி வாப்பா. ஓகே சார். டேய், என்னடா பண்ணிட்டு இருந்த? சித்தார்த் வாரேன்னு சொன்னான்ல, வந்துட்டானா? இப்பதான்டா வந்தா. வெளியே பைக் நிப்பாட்டிட்டு வருவான். வரட்டும். என்னங்க? சொல்லு மரகதம். நாங்க போய் நம்ம வீட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறோம். சித்தார்த் வந்ததும் அப்படியே உள்ள வர சொல்லுங்க. நானு நாங்க போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க. மரு என்ன?
அம்மா மவன் பொண்டாட்டி எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாவேன். நம்ம வீட்டுல வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரிங்க, கேட்டு பாக்குறேன். ராகவ், கண்டிப்பா கேட்டு பாக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி வைஷு, பேசு பேசு. ஜீவா. அம்மா வாரேம்மா. போங்க தம்பி, போய் பாருங்க. நீங்க போங்க, நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். என்னங்க? போ வைஷு, நீ போய் பார்த்து பேசிட்டு இரு. இல்ல நம்ம வீட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு போலாம். கூப்பிட்டு பாரு, வாரேன்னு சொன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். நைட்டுக்குள்ள இங்க வந்து விட்டுறலாம். சரிங்க. சிவா. மாமா இதோ போய் பாக்குறேன் மாமா. டேய், உன்னை நான் போய் பாருன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும் மாமா. பாத்துட்டு வந்துடுறேன். சீதார்த்து வந்தாலும் வர சொல்லுங்க. பாத்தியாட சேட்டைய. அண்ணே, கல்யாணம் முடிஞ்சதும் இந்த பேச்சுலாம் தன்னை போல வந்துருது பாருங்க. ஆமா வைரம். மாமா. போடா போ. சரிங்க மாமா. சத்யமூர்த்தி, நம்ம எப்போ கல்யாணம் வச்சுக்கலாங்கிறத பேசலாம். ஓகே சார். நமக்கு இது சீசன் டைம், அதனால 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும். ஜீவா கல்யாணத்தை நல்ல கிராண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அதனால ஒரு 2 மாசம் கழிச்சு தாராளமா வச்சுக்கலாம் சார். உங்களுக்கு எப்போ டைம் ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல முகூர்த்தத்தை பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு ஓகே சார். சரி சத்யமூர்த்தி, அப்பனா கல்யாணத்தை ஒரு 2 மாசத்துக்குள்ள நல்லா கிராண்டா பண்ணிடலாம். நான் இப்ப இருந்தே நம்ம மண்டபம் பார்த்தாதான் மண்டபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு பத்திரிக்கை அடிக்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஒரு 2 மாசமாவது நமக்கு கண்டிப்பா டைம் வேணும். 2 மாசம் ரொம்ப கம்மி தான் ரத்னம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நாளை பார்த்து மண்டபம் கிடைக்குதான்னு பாருங்க. மண்டபம் ஓகேனா நம்ம அப்படியே பாத்துக்கலாம். ஓகே சத்யமூர்த்தி. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா அழகா பேசுறீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் இன்னையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஐயோ, டபுள் ஓகே. ஆமாமா, எனக்கும் ஓகே தான். இவன் வாவ், ஐயோ ரொம்ப அழகா இருக்காளே. ஏய் எருமை, இவ்வளவு நேரம் எங்கடா போன? ஹால்ல தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஜீவா, எங்கடா நம்ம வீட்டு பொண்ணு? மகதம்மா, உங்க மருமக. மாமா, ஆமாமா, நீ சண்டை போட்டு மல்லு கட்ட ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அட அடியாத்தி, என் மருமக எம்முட்டு அழகா இருக்கா. அம்மாடி. வாங்கம்மா. வந்துட்டோமா, உன்னை பார்க்க வந்துட்டோம். அம்மாடி ஜோதிகா. வாங்கம்மா, வாங்க வாங்க. வந்துட்டோமா, உடனே பக்கம் வந்தாச்சு. என்ன ஜோதிகா, எங்க வீட்டு வாழை பையன் மேல கோபமா இருக்கியா? வாழை பையனா? ஏய், நான் தான். ஐயோ, இவன் வாழை பையன் கிடையாது, வாயாடி பையன். அப்படியாமா? நல்லா வாய் பேசுவானா? அது அம்மாமா, நம்ம வீட்ல என்ன வாய் பேசுவேனோ அது அப்படியே இங்கேயும் பேசுவேமா. ஐயோ, என் தங்கம் பேசி பேசி ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டடா. சரிதான், குடும்பமே இப்படித்தானா? பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு திட்டாம சூப்பர்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு சீரியஸ்னஸ்னால என்னன்னு தெரியாதா? இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. எப்பவுமே இப்படித்தானா? அம்மாடி ஜோதிகா. சொல்லுங்கம்மா. இல்ல, ஜீவா அப்படி பண்ணதுக்கு காரணம். ஆமா, இருக்கட்டும். இதே திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? ஆனா நான் உங்ககிட்ட ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசலாமா? எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல. வழக்க டைமா என் கழுத்துல தாலி கட்ட மாதிரிதான் உங்க வீட்டு மகன் கட்டியிருக்கான். பிடிக்கலாமா? கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் ஜோதிகா. ஏய் ஜோ, ப்ளீஸ், என் மனசுல உள்ளதை நான் பேசிடுறேன். மனசுல உன்னை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் சாதாரணமா சந்தோஷமா பேசினா அது நான் உங்ககிட்ட எல்லாம் நடிக்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு பிடிக்கலங்க, எதுவுமே பிடிக்கல. ஜீவா என் கழுத்துல தாலி கட்டினதுமேவோ தாலியை கட்டி என் மூஞ்சில தூக்கி போட்டு வந்திருப்பேன். ஐயோ, என்னமா இப்படி பேசுற? உண்மை அதாமா. பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளவுதான். நான் அப்படி தாலியை கட்டி தூக்கி போட்டிருந்தா எப்பா நொந்து போயிருப்பாரு. அவருக்குரிய ஒரே சந்தோஷமே எனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா. அதனாலதான் உடனே அவனை தாலி கட்டுன்னு சொல்லி நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. அப்புறம் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுனா இல்ல, எங்க அப்பாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எங்க அப்பா எனக்கு இது நல்லதுன்னு அவரா செஞ்சுட்டாரு. இது தப்புப்பா, எனக்கு பிடிக்கலன்னு என்னோட எண்ணத்தினால என் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல. அதனாலதான் என் கழுத்துல இந்த தாலி இன்னும் இருக்கு. நீங்க எல்லாரும் என் மனசை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப இவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசினதுமே இவங்க கூட நான் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனா, அவங்க அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்கன்னா வீட்டுல உள்ள பெரியவங்க நீங்க தான் காரணம். அந்த அளவுக்கு அவங்கள நீங்க சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என் மனசு புரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்க. என்ன உங்க வீட்டு மருமக அது இதுன்னு சொல்லி நீங்களா ஆசைப்படாதீங்க. எங்க அப்பா சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் நான் பாப்பேனே தவிர இந்த கல்யாணம் குடும்பம் இதுக்குள்ள நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். எனக்கு தேவை எங்க அப்பாவை நான் நல்லா பாத்துக்கணும்.
எங்ககிட்ட ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டா எங்களால முடியவே முடியாதுன்னு எங்களை நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டு போச்சு எங்க சொந்த பந்தம் எல்லாம். அவங்க கிட்ட நாங்க ஜெயிச்சு காமிக்கணும். நான் ஜெயிச்சு காமிப்பேன், எங்க அப்பாவை ஜெயிக்க வைப்பேன். இப்படி சொல்லலாம் இப்பவே ஒரு லெவல்ல நல்லா தான் இருக்கீங்கன்னு. இது போதாது, இதுக்கு மேல எங்க வளர்ச்சி இருக்கணும். என்னோட கொள்கை அது மட்டும்தான். மிச்சப்படி கல்யாணத்துல எனக்கு உடன்பாடே இல்ல. ப்ளீஸ் உங்க பிள்ளை எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. ஏய் ஜோதிகா, என்னடி பேசுற? அதான் சொல்லிட்டல, என் மனசுல என்ன இருக்கோ அதுதான். மனசுல ஒண்ணு வெளிய ஒண்ணு எனக்கு பேச தெரியாது. நான் பேசவும் மாட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க வீட்டு பொண்ணா என்ன பேசாதீங்க ப்ளீஸ். அப்புறம் உங்க வீட்டு மருமகங்கிற நினைப்புல என்கிட்ட பேசவும் வராதீங்க. மிச்சப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் வாங்க பேசலாம். அதை தவிர்த்து எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏய் ஜோதிகா, ஜீவா, இதுதான் என் முடிவு. எங்க அப்பா சொல்றதுக்காக நீ டக்குன்னு தாலியை கட்டிடலாம். ஆனா எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏய் அதுக்காக இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்காம. நான் நல்ல விதமா பேசி பின்னாடி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. நான் இப்படித்தாங்கிறத அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சாரிங்க, இதனால நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. என்னம்மா என்ன இப்படி பேசிட்ட? ரொம்ப சந்தோஷமா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். உங்க வீட்டுக்கா? சாரி சாரி ஜோ. சாரி சுபா. ஃப்ரெண்ட்ஸா உங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சொந்த பந்தமா யாரையுமே பிடிக்கல. நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ நீங்க எல்லாரும் கிளம்பலாம். ஏய் ஜோதிகா. டேய் ஜீவா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஓ முடிவை நீ சொல்லிட்ட, ஆனா எங்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அத பேச வேண்டாம். என்ன? என்னதான் இருந்தாலும் புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா ஓகே ஓகே, நீ சொன்னபடி உன்னோட மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் கொஞ்சம் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் கேக்குறதுக்கெல்லாம் உன்னோட பதில் சரியா இருந்துச்சுன்னா இதோ இப்ப வந்த வழியில அப்படியே திரும்பி எங்க வீட்டுக்கு போயிடுறோம். இல்லனா நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன இது புதுசா இருக்கு? ஆமாமா புதுசுதான். பேசலாமா? ஓ தாராளமா பேசலாமே. பேசுங்க பேசுங்க கேப்போம். கேளு. வைஷாக்கா, இவளை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். எப்படிக்கா? அதுக்கு தானே ஆரம்பிச்சிருக்கேன். அவளுக்கு மட்டும்தான் அப்படி பேச தெரியுமா? இரு அவ போக்கிலே பேசி நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. ஓகேக்கா, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சது. இனி நாளைக்கு இதோட கண்டினியூ பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா இன்னைக்கே சரியான தொண்டவலி. சனிக்கிழமை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாரும் தொண்டவலிக்கு டிப்ஸ் கொடுத்திருந்தீங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க, ஹெல்த்தா பாத்துக்க சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி, நான் சனிக்கிழமை ஊருக்கு வேற போயிட்டேனா, அதனால உங்க கமெண்ட்ஸ்க்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட்ஸ் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நேத்து ஊருக்கு வேற போயிட்டு வந்தேனா, தண்ணி எதுவும் சேரலையான்னு தெரியல, கூட கொஞ்சம் தொண்டவலி வந்துருச்சு. ஏதோ மேட்ச் பண்ணி கசாயம் சுடுதண்ணி இதெல்லாம் குடிச்சு ஓரளவுக்கு வீடியோவை பினிஷ் பண்ணிட்டேன். நீ நாளைக்கு எப்படின்னு தெரியல, உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு எதுக்காக வந்தேனா உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லவும். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனல்ல வீடியோ போடாததுக்கு காரணமும் இதான். தொண்டவலினால வாய்ஸ் கொடுக்க முடியல. வாய்ஸ் கொடுக்க இருமல் வேற ரொம்ப வந்துருது, அதனாலதான் பேச முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவா வீடியோ போடுறேன். அப்புறம் இன்னைக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சனிக்கிழமை கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு பார்க்கலாம். ஆமா நாளைக்கு வந்துருங்க. எங்க வைஷாத்தை எடுக்க போற அதிரடி முடிவுல நம்ம ஜோ என்ன முடிவு எடுக்க போறான்னு பாத்திரலாம். இப்படியே கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமா, இல்ல ஜோ இங்கேயே அவங்க அப்பா வீட்லயே தான் இருப்பாளான்னு நாளைக்கு பாத்திரலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். குட் நைட்.